பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 33வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் விடுதலை பயணத்தில் தங்கிய இடங்களை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மோசே, ஆரோன் என்பவருடைய கையின் கீழ் தங்கள் செயல்களின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 55வது வசனத்திலே, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதோ அந்த தேசத்தின் குடிகளுடைய பொல்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதிருக்கும்படியாக ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படியாக மகிமையின் கர்த்தர் காரியங்களை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 34வது அதிகாரத்திலே கானானுடைய எல்லைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசத்தின் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும் பொழுது எந்தெந்த எல்லை பகுதியில் உங்களுக்கு எல்லையாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த காரியங்களை சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாமும் கூட பரம கானானை சுதந்திரிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆம், தேவனாய் கர்த்தர் நமக்கு பரம கானான் உதவி பரம கானானை சுதந்திரித்து, இதோ பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவளை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை வந்து கூட்டி சேர்வேன் என்று யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்காய் நாம் முயற்சி எடுத்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் நாம் தேவனாய் கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவாராக. 35வது அதிகாரத்திலே லேவியர்களுக்கான பட்டணங்கள் கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்தில் லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த பட்டணங்களை சுதந்திரிக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்ட ஒருவன் போய் அடைக்கலம் தேடிக் கொள்வதற்காக சில பட்டணங்கள் ஒதுக்கப்பட்டன. இத்தகைய கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இத்தகைய அடைக்கல பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடிப்போய் அவனுக்காக ஒரு விசாரணை ஒழுங்கு செய்யப்படும் வரை பாதுகாப்பாக பயமின்றி தங்கியிருக்கலாம். இன்றைக்கும் தேவன் தமது பிள்ளைகளுக்கு அடைக்கலம் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தினாலே, சிலுவையிலே அவர் சம்பாதித்த மீட்பினாலே, ரட்சிப்பினாலே கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு அவர் சட்டின் அடைக்கலத்தை நமக்கு தருகிறார். 36வது அதிகாரத்திலே செலோபத்தியாவின் குமார்த்திகளுக்கு சுதந்திரம் கொடுக்க இருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாகியருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர்கள் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பிதாக்களின் தலைவனாகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சோதனாகிய செலோபியாத்தியாரின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே என்று சொல்லி அந்த சுதந்திரங்களை அந்த குமாரத்திகளுக்கு கொடுக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். சர்வவல்ல மகத்துவ தேவனாய் கர்த்தர் தர்மையான நாளிலும் இந்த தியானத்தில் பங்கு பெற்ற ஒரே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமாவது மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.